எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது லால்குடி செந்தில், ராஜநிலை எண்கணித வித்தகர். நம்ம இன்னைக்கு மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 12 ராசிகளும் ராஜநிலை எண்கள் இன்னைக்கு என்ன எண்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிளஸ் பஞ்சாங்க குறிப்பையும் பார்க்க போறோம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று 6/6/2026. ரொம்ப அற்புதமான நாள். 6/6/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு திசை. ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய தடை வராது. இன்றைய திதி சஷ்டி திதி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், யோகம் வைத்திருதி நாம யோகம், கரணம் கரிசை கரணம், சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். குரு பயிற்சி பலனில் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்களோட ராசிநாதனே குரு பகவான் தான். 5ஆம் இடத்துல உச்ச நிலையில அடையிறாங்க. ரொம்ப சிறப்பான அமைப்பு. அங்கிருந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாங்கன்னா, 9ஆம் வீட்டை பார்க்குறாங்க, 11ஆம் வீட்டை பார்க்குறாங்க, ப்ளஸ் மீன ராசி சொந்த வீட்டையே பார்க்குறாரு. ஓகேங்களா? இவங்களுக்கு ஒரு நல்ல காலம், பொற்காலம் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்போ இவங்க நீண்ட தூர பயணம், யாத்திரைகள், ஸ்தலம் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாள் சில பேர் காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த திட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக நடந்துவிடும். மீன ராசிக்கு புதிய முதலீடு மட்டும் எதுலேயும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி எதுலேயுமே பேராசை படக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது பேராசை. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு 7ஆம் பார்வையை பார்க்குறனால நிச்சயமாக பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களோட குழந்தைகளுக்கு இப்போ டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டாக்டருக்காண்டி பணம் கொடுத்து சீட்டு வாங்கிறாதீங்க. மீனராசியில் பிறந்தவங்களோட குழந்தைகள் நல்லா கவனமாக கேட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தையை குறிக்கும். அந்த இடத்துல குரு இருக்கிறார். குரு உட்கார்ந்த இடம், அமர்ந்த இடம் பால். அப்போ அந்த 5ஆம் இடம் கொஞ்சம் தீமை தான். 5ங்கிறது குழந்தை. அப்போ அந்த குழந்தைகள் மருத்துவ படிக்கிறதுக்காண்டி நீங்கள் பெரிய லெவலில் பணம் கட்டி சேர்க்கக்கூடாது. மருத்துவ படிப்பு மட்டும் இல்லை, இன்ஜினியராக இருக்கட்டும், அல்லது இப்போ நார்மலாக ஸ்கூல் படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய லெவலில் ஹை லெவலில் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா அங்கே தொடர்ச்சியாக பணம் கட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர்கல்வி யோகம், மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உயர்கல்வி யோகம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது சிறப்பாகவும் அமையும். ஏன்னா 9ஆம் இடம் வெளிநாட்டு நம்ம எடுத்துக்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் யோகத்தை தரும். ஓகேங்களா? அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகள் இருந்தால் அவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அண்ணன் இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி இந்த வைத்தியம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி சின்னதாக காலில் கட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஆக மொத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்குது. இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு, ஓகேங்களா, ஏழை எளிய மக்களுக்கு தள்ளு வண்டி வாங்கி கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க. அல்லது
அந்த தள்ளுவண்டி ஆல்ரெடி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லைட்டு செட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் செட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு எமர்ஜென்சி லைட்டு கொடுக்கலாம், ஒரு பேட்ரி போட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்களோட தொழிலுக்கு என்ன தொழில் பண்ணுறாங்களோ தராசு கூட வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்தது ராசி பலனில் 12 ராசியும் எந்த நம்பர் பயன்படுத்தினா இன்னைக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிங்க. உங்களோட ராசிக்கு உண்டான எண் மணிக்கட்டில் எழுதணும். எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது மனதார நினச்சிங்க. நிச்சயமாக 100 நாளில் நிறைவேறும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 93. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 89. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 20. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 56. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண் வச்சிருக்கீங்களா? மொபைல் நம்பர்ல, டிபியில், ஃபோன் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி எதுலையாவது இருக்குதான்னு பார்க்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நம்பிக்கை இருந்தால் நவகிரகங்களும் வழிகாட்டும். நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.